உங்கள் அனைவரும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனை ஆரம்பிக்கிறேன். இந்த சிஏ வந்து சில்ட்ரன் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியா ஃபுல்லாக இதோட இயக்கம் நடந்துட்டு இருக்கு. மதுரையில் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து 10 லட்சம் மரக்கன்றுகள் நடுவாங்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ 1 மாதத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து மண்ணிலே கைகள் இதயங்கள் இந்தியா என்ற இந்த தலைப்பில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சிறு குழந்தைகள், இன்றைய குழந்தைகள் நாளை தலைமுறை, அந்த குழந்தைகிட்ட வந்து இந்த மரத்தினுடைய விழிப்புணர்வு அதுக்கு கொடுத்தாக்க நாளைக்கு மரத்தினுடைய பயன் அதுக்கு தெரிஞ்சு மரம் வெட்டுறதுங்கிறத ஒரு அந்த இதே மனசில் வராது. அப்போ நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இந்த குழந்தைகளை வச்சு நாங்கள் வந்து இந்த மரத்தை நம்ம நட்டுட்டு இருக்கோம். நிறைய இப்போ மதுரையில் இருந்து 4000 மரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ ஜூன் 22 வந்து ஒரு கிட்டத்தட்ட 2000 மரத்துக்கிட்ட இப்போ நாங்கள் மதுரை ஃபுல்லாக நட்டு வந்துட்டு இருக்கோம். குழந்தைகளை வச்சு நட்டு இருக்கோம். ஸ்கூலு குழந்தை சொன்ன மாதிரி எல்லா இடங்களும் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னும் இது நிறைய இது பண்ணுவோம். அதோட வந்து ஆக்சிஜன் வந்து இன்னைக்கு வந்து தண்ணி வந்து வியாபாரம் ஆயிருக்கு. இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த காற்றுல நமக்கு வந்து வியாபாரம் ஆகிற ஒரு இது ஆகுது. பிள்ளைங்க அந்த காற்றை சுமந்து வரக்கூடிய நிலையில நம்ம நாடு போயிட்டு இருக்கு. இதை வந்து இந்த குழந்தைகள் மூலமா நம்ம இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க. இந்த பரப்புரை நாங்கள் வந்து அந்த குழந்தைகள் மரத்தினுடைய அருமையும் அந்த பசுமையுடைய சிறப்புகள் தெரியும், வயல்வெளியோட சிறப்புகள் தெரியுதும். நெல் எங்கிருந்து வந்து பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த நெல்லுடைய நெல் அந்த விவசாயிகள் எவ்வளவு உழைக்கிறாங்கிறதுக்காக நாங்கள் கிராமத்துக்கு குழந்தைகளை கூட்டிட்டு போய் அந்த நெல் எப்படி விளையுதுங்கிறது விவசாயியை வச்சு பேச வச்சு பிள்ளைகளுக்கு வந்து எல்லா மதுரையை சுற்றி உள்ள கிராமங்களும் நாங்கள் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க பார்த்துட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பசுமை. அப்போ இந்த பசுமை இந்த பிள்ளைங்க தெரியும் பொழுது நாளைக்கு அந்த பசுமையை வந்து இது வந்து மாறாமல் கொண்டு வரக்கூடிய ஒரு தலைமுறையா வருகிறது. அந்த நம்பிக்கையில இந்த பரப்புரை மரத்தை வச்சாச்சுன்னா அதோட விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? அதை வந்து பராமரிக்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது அது வளர்ந்து பராமரிக்கிறது அந்த அதுக்கு எந்த மாதிரி அதுக்கு நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போ எல்லா வீட்டுகளையும் கொடுத்தோம். அதாவது ஆடு மாடு அதை வந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்னமா ஸ்கூல்ல போய் அது மாதிரி சொல்லி கொடுக்குறோம். ஸ்கூலு கோவில்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பென்ஸ் பண்ணுற இடத்துல ஸ்பென்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் இதே மாதிரி இன்னும் வந்து இந்த கம்மாய்கள் மூலம் அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கோம். அது பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இன்னும் அந்த பனைமரம்லாம் நம்ம நாட்டுடைய முக்கியமான ஒரு பனைமரம். அந்த பனைமரமே அழிந்து போயிடுச்சு. இப்போ அந்த பனைமரத்தை நிறைய ஒரு 500 கண்டாவது மதிகள் நூட்டணுங்கிற ஒரு எய்மோட தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை அதே மாதிரி நல்லா பராமரிக்கிறப்போ ஒரு பரிசு கொடுத்துறதா நாங்கள் சொல்லியிருக்கோம். மதுரையில் 100க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க இருக்காங்க. 30 இடங்கள்லாம் நடந்துட்டு காமனா யாருக்காலுமே வரலாம். அவங்க பேசுறது எடுத்துக்கோங்க சார். மதுரையுடைய பொறுப்பாளர்